வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலைங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு முதல்ல தக்காளியும் புளியும் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்புல நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுல தக்காளி எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 8 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா கழுவிட்டுங்க, துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த சென்டர்ல கண்ணு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கத்தி விட்டு ஒரு சுத்தி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தானா மேலால வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாத்தீங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா பிச்சு வச்சிருக்கிறேன். இதை உள்ள போட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதை சும்மா கலந்து விட்டுறலாம். புளியும் தக்காளி நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விட்டுறலாங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இருக்கும். அடுப்பு வந்து ஹைலியே வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியும் புளியும் நல்லா கொதிச்சு நல்லா சாஃப்டாக வேகட்டும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமா இந்த தக்காளி புளியை வெந்துட்டு இருக்குது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ புளி தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியுமே புளியுமே நான் கொஞ்சம் குறகுறப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் வடசட்டி வச்சு அதில் 50 ml எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு வந்து கடுகு நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க. இதில் 10 பல்லுக்கு பூண்டு நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா முழுசாகவே போட்டுக்கலாம். இங்கே கடுகுலாம் வெடிக்குது. நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டை உள்ளே போட்டுடலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டுங்க. பூண்டில் இருக்கிற ஈரப்பதமாக நல்லா போயிடணுங்க. இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாம். 4 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேங்க. விதையெல்லாம் உளுக்காடிட்டு வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை புளியும் உள்ளே ஊற்றிடலாம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஊறுகாய்க்கு எப்பவுமே கல்லுப்பு தான் போடணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியுமே புளியுமே தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறோம். அதனால இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளியும் புளியும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மையாட்டம் அரைக்கல. கொஞ்சம் திருத்திரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சட்னியாட்டம் மையாட்டம் அரைக்கிறத பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திரியாக இருந்துச்சுன்னா தான் அது அப்போதான் இது ஊறுகாயோட டெக்ஸ்சர் மாதிரி தெரியும். அதுக்காக நான் திப்பியாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன். நல்லா ஊறுகாய் கொதிச்சிருச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தய பொடி போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா வெறும் வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெந்தயப்பொடி முதல்லயே போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா வெந்தயத்தோட கசப்பெல்லாம் ஊறுகாய்க்குள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக போடுறது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய்க்கு எப்பவுமே எண்ணெய் நிறைய இருக்கணுங்க. அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி உப்பு கொஞ்சம் உரப்பாக போட்டு வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு மொத்தமே ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். 10 நிமிஷம் தக்காளியும் புளியும் வெந்துச்சுனாலும் 5 நிமிஷத்துல இந்த தக்காளி ஊறுகாயை தாளிச்சு விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ எங்காச்சும் டூருக்குலாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சப்பாத்திக்கு இதை சைடிஷாக கொண்டு போயிட்டீங்கன்னா 10-15 நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். வீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா 1 மாதத்து வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நார்மலாக வந்து ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால உப்புல ஊற வச்சு வெயிலில் காய வைக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த தக்காளி ஊறுகாய் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கோம். அதனால நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். 1 மாதம் 1.5 மாதம் உங்களுக்கு வரும். தயிர் சாப்பாடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவசரமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த கொஞ்சோண்டு இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு வெள்ளை சாப்பாடை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டிட்டிங்கன்னா 5 நிமிஷத்துல தக்காளி கலவை சாதமும் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த தக்காளி ஊறுகாவை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.